அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈஷா கார்ஸ் ராகுல் பேசுகிறேன். உங்கள் ராகுல் பேசுகிறேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களாத்தையும் சந்திக்கிறேன். கொஞ்சம் நிறைய வேலையை கார் எடுக்கிறதுக்காக வெளியூர் போயிட்டோம். அதனால் வீடியோஸ் எதுவும் போட முடியல. இப்போ கார் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்குது. அதில் நம்ம முன்னாடி பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நமக்கு நிற்கிற வண்டி பார்த்தீங்கன்னா 2007 மாடலு, 2 ஓனரு, FC 5 years கரண்ட்டு, இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டு ப்ளஸ் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கரண்ட்டில் இருக்குதுங்க. வண்டி ரீப்ளேஸ்மெண்ட்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. ஒரிஜினல் கிலோமீட்டர் 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குதுங்க. வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி தான் வண்டியில் ஒரு நிறை குறை ரெண்டையும் பார்த்துட்டு 360 வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ப்ரைஸ் என்ன, இதுலேயும் ஒரு ஆஃபர் இருக்குது. அதை நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம போய் எக்ஸ்டீரியர் வியூ பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்மளோட ரைட் சைட் வியூ. ரைட் சைட் வியூ நல்லாவே இருக்குன்னு தெரியும். பார்த்தா உங்களுக்கே தெரியும். ரைட் சைடு டென்ட் ஸ்க்ராச்சஸ் அதுவுமே கிடையாது. வண்டி சின்ன இடத்துல டச் அப் பண்ணியிருக்காங்க. மிச்சப்படி வண்டி ஓகே. இந்த இடத்துல ஒரு சின்ன ரஸ்ட் இருக்குது. அந்த இடத்துல டச் அப் பண்ணுற கண்டிஷன் இருக்குது. பேக்கில் லாஸ்ட் குவார்டர் பேனலில் உங்களுக்கு ஷோவாக நம்புறேன். இதான் ரைட் சைட் வியூ. நம்ம எப்படி சொல்கிற மாதிரி தான் சேஃப்டியில் ஃபர்ஸ்ட் டயர் தான் மஸ்ட். அந்த வகையில் இந்த டயர் ஃப்ரண்ட் டயர் சூப்பராகவே இருக்குது. ஏன்னா ஃப்ரண்ட் 2 டயர் புதுசு போட்டிருக்காங்க. பேக் கொஞ்சம் ஆஃப் கண்டிஷனில் தான் இருக்குது. ஃப்ரண்ட் ஒரு 95% இருக்கும். பேக் ஒரு 50 to 60% தான் இருக்கும். வாங்க பேக் சைட் வியூ போய் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பேக் சைட் வியூ. பேக் சைட் வியூ நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. பேக் டென்ட் ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. சின்ன இடத்துல பெயிண்ட் டச் பண்ணுற கண்டிஷனில் இருக்குது. மிச்சப்படி அவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லலாம். ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது. ஒரிஜினல் பாடி. இதான் வந்து பூட் ஸ்பேஸு. பேக்கில் உங்களுக்கு 2 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஜிசோனிக் ஸ்பீக்கர்ஸ் வந்துருச்சு. ஸ்டெப்னி, ஜாக்கி, வீல்ஸ் பேனல் எல்லாம் உள்ளே இருக்குது. பாடி எதுவும் ரெஸ்ட் ஆகலை. நீட்டாகவே இருக்குது. அடியில் சேஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாம் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது. வாங்க நம்ம லெஃப்ட் சைட் வியூ போய் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட லெஃப்ட் சைட் வியூ, கோ டிரைவர் சைட் வியூ. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஆல் ஓவர் பாடி சைடு அந்த பிரச்சனை இல்லைங்க. வண்டி நீட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். பேக் சைடு மட்டும் ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்ட் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் ஸ்டேஷன் மாதிரி தான். புது டயர்ஸ் போட்டிருக்காங்க. அதனால் ஃப்ரண்ட் டயர் நல்ல கண்டிஷனில் இருக்குது. 95% கண்டிப்பாக இருக்கும். பட்டன் பேக் மட்டும் ஃபியூச்சரில் மாற்றுற மாதிரி கண்டிஷனில் இருக்குது. வண்டி ஆல் ஓவர் மிச்சப்படி நல்லா இருக்குது. வாங்க போய் என்ஜின் போய் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட இன்ஜின் ரூம். உங்களுக்கு நல்லா ஷோவாக நம்புகிறேன். பாருங்கள், என்ஜின் ரூம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. வண்டி என்ஜின்லாம் ஒரிஜினாலிட்டியாக இருக்குது. எதுவுமே எடுத்து ரீவொர்க் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஃப்ரண்டேஜ் எதுவும் அடி வாங்கல. வண்டி சுத்தமான வண்டி. பானட் வந்து ஒரிஜினல் பானட் தான் இருக்குது. ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. பொதுவாக ஆல்டோல சின்ன ஒரு கிராஷ்னாலுமே வந்து பானட்லாம் மாற்றிடுவாங்க. சேசிஸ் நம்பரும் நல்லாவே கண்டிஷனில் இருக்குது. பாருங்கள், பாடி வைஸ் ஓகே. என்ஜின் ஃபஸ்ட் கிளாஸில் இருக்குது. ஹெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லீக்கேஜோ அந்த மாதிரி எது பிரச்சனையும் கிடையாது. பெட்டு கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. வண்டி என்ஜின் சூப்பராக இருக்கும். பேட்டரி அதே மாதிரி நல்ல கண்டிஷனில் இருக்குது. எக்ஸிட் பேட்டரி தான் போட்டிருக்காங்க. பேட்டரி வைஸ் ஓகே. இந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா TN20AP 7639. இதுதாங்க வண்டி நம்பர். சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். இது அவுட்டர் ஏரியா தான். மிச்சப்படி வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்டீரியர் பார்த்து வாங்க. இன்டீரியர் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்த இன்டீரியர்ஸ் இதுதான் அந்த வண்டியோடது. உள்ளே வந்து பாருங்க, உங்களுக்கே தெரியும். இன்டீரியர்ஸ்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டுருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு சீட் கவர்ஸ் நல்லாவே ஃபினிஷிங் கொடுத்துருக்குறாங்க. பழைய சீட் கவர்ஸ் தான். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அதுபோல் இல்லாமல் ஜிசோனிக்கோட ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஜிசோனிக் ஆடியோ சிஸ்டம். ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஃப்ரண்டேஜ் ஓகே நல்லாவே இருக்குது. இன்டீரியர்ஸும் பார்த்தீங்கன்னா மேலே அப்பல் சைடெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாகவே இருக்கும். லோ பட்ஜெட் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு அழகான வெஹிக்கிள் ஆல்டோ. ஏன்னா நிறைய பேர் தேடுற ஒரு வெஹிக்கிள். அதனால தான் அந்த வண்டி எடுத்து வந்தோம். இன்டீரியர் சீட் கவர்ஸ் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்குறாங்க. பேக் சைடு அதே மாதிரி தான். பேக் சைட்லேயுமே சீட் ஃபினிஷிங் சூப்பராகவே இருக்குது. எல்லாம் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டியில் நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நம்ம இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்போம். உங்களுக்கு ஃப்ரேம் ஆகிருக்கும். இந்த வண்டி நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சிங்கிள் செல்ஃபில் வண்டி ஸ்டார்ட் ஆகுதா, என்ன மாதிரி இன்ஜின் நாய்ஸ் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. வண்டி ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. என்ஜின் நல்லாவே இருக்குது. என்ஜின் சைடு இந்த வண்டியில் பிரச்சனையே வராது. ஆல்டோ யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே தெரியும். என்ஜின் சைடு அவ்வளோ சீக்கிரத்தில் வேலை வைக்காது. வச்சாலும் சில செலவில் முடிச்சிடலாம். என்ஜின் நல்லா இருக்குது. வண்டி சிங்கிள் செல்ஃபில் அழகாக கிராங்க் ஆகுது. அதே மாதிரி ஏசி நல்ல கண்டிஷன்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம இந்த ஆல்டோட ப்ளஸ் ஆர் மைனஸ் நிறைய குறை ரெண்டையும் பார்த்தாச்சு. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் ரூம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. வண்டி அதே மாதிரி மோடி டீல் சொல்கிறேன். 2007 மாடலு, 2 ஓனரு. வண்டி FC இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது. 5 வருஷம் FC கரண்ட்டில் இருக்குது. இன்சூரன்ஸ் 1 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. பொல்யூஷனும் கரண்ட்டில் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்து ஏசி வந்துருங்க. ஆடியோ சிஸ்டமும் இருக்குது வண்டியில். சஸ்பென்ஷன் ரைஸ் ஆஃப்ட் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. பர்சனலாக நான் ஓட்டி பார்த்தேன். அந்த வண்டி எடுத்து வரும்போது வெளியிலேருந்து எடுத்து வந்தோம்.
ஓட்டி பார்த்த வரைக்கும் வண்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது. 350 கிலோமீட்டர் எடுத்து வந்தோம், எந்த ஒரு பிரச்சனையுமே கொடுக்கல. ஈஷா கார்ஸ் கேட்குற விலைக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்டிஷனுக்கு 1,50,000 கேட்குதுங்க. நேரில் வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். கண்டிப்பாக நெகோஷியபிள். நம்ம எப்பயுமே நிர்ணயிக்கப்பட்ட விலை எதுவுமே கிடையாது. ஈஷா கார்ஸை பற்றி இப்படி சொல்ல மாட்டோம், சொல்லவும் போகிறது இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. அந்த நம்ம சொல்கிறது லோன் வாங்கி கொடுக்குறோம், ஆனால் நம்ம பண்ணுறோமா கேட்டால் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேருக்கு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். ஈஷா கார்ஸ் கேட்குற விலை 1,50,000. மறக்காம ஈஷா கார்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.